இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, ராமா யுவன் அங்கிள் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்க. இங்க பாரு குஷி, எல்லா பயம் எல்லா கஷ்டத்துக்கும் மேல கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு. அவர் எப்பவும் உண்மைக்கு தான் துணையா இருப்பாரு. ஒருவேளை ராதா உண்மைக்கு துணையா இருக்க நினைச்சானா கிருஷ்ண பரமாத்மா அவளுக்கு உண்மை என்னங்கிறத காட்டுவாரு. நீ எந்த தப்பும் பண்ணல குஷி. உனக்கு எதுவும் ஆகாது, சரியா? எஸ் சார், அந்த வழியில சிசிடிவி கேமராஸ் எதுவும் இல்லையா என்ன? மிஸ்டர் யுவன் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஆள் நடமாட்டமே இல்ல. அங்க யாரு சிசிடிவி கேமரா வைப்பாங்க? சார், அந்த டர்னிங் இருக்குல்ல, டர்னிங், அதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல ஒரு டர்னிங் ஒன்று வரும். கரெக்டா அதுக்கு கார்னர்ல ஒரு பான் கடை இருக்கு. அங்க சிசிடிவி கேமரா இருக்கு. உங்களுக்கு அவ்வளவு டீடைல்லாம் எப்படி தெரியும்? அது வந்து அம்மா எப்பவும் அம்மாவா தான் இருப்பாங்க. சாரிம்மா. சார், அது என்னன்னா டெய்லியும் கிடையாது. எப்பவாவது வாரத்துல ஒரு நாள் ஆபீஸ்ல ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்துச்சுன்னா. ஓ, அத நானும் பண்ணுவேனே. அதுதான், அதேதான், அவ்வளவுதான். அதுக்கு மேலாம் ஒண்ணு இல்லை. வீட்டுல அதை பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா வீட்டுல லேடிஸ் இருக்காங்கல்ல, அதோட ஆபீஸ்க்குள்ள அந்த சிசிடிவி கேமராஸ் இருக்கு. அதோட கண்ட்ரோலர் நம்ம வீட்டுல இருக்கு. இங்க இருந்தே பாத்துருவாங்களே. ஸோ அந்த வழியே வரும்போது எப்போவாது பான் கடை இருக்குல்ல, அந்த ரோட்ல அங்க போய் நின்று ஸ்மோக் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவேன். அப்படிதான் அங்க ஒரு நாள் சிசிடிவி கேமரா இருக்கிறத நான் கவனிச்சேன். அந்த கடைக்காரங்க கிட்ட போய் விசாரிச்சு பாருங்க. சிகரெட்டா? ஆனா யுவனுக்கு ஆஸ்துமா இருக்கே, அவர் சிகரெட் பிடிக்க கூடாதே. அப்ப ஏன் யுவன் போலீஸ் கிட்ட போய் சொல்றாரு? யுவனோட மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு? அப்பனா ஒருவேளை என் குஷி யுவன் பத்தி சொன்னதெல்லாம் உண்மையா? யுவன் தான் குஷிய மாட்டி விட முயற்சி பண்றாரு. அப்படின்னா ஒருவேளை குஷி உண்மையாவே நிரபராதியா? அவளை மாட்டி விட முயற்சி பண்றாரோ? எதுவா இருந்தாலும் நான் மோனையா கிட்டே குஷி கிட்டே இதை பத்தி பேசி ஆகணும்.